இல்லைன்னா 9:45 வரை வெளியே நிற்க வச்சுருவாங்க. டைம் இருக்கு நீ மெதுவாக இப்போ நான் பார்த்து அது அந்த ஸ்கூல் என்னமோ சனிக்கிழமை வச்சுக்கிட்டே இருக்காங்க. வேலை ஒன்று 3ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான். செகண்ட் சாட்டர்டே தானே அது. அது என்ன வைப்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க. அடுத்த வாரம் லீவில் ஆகஸ்ட் 15. ஆனால் லீவ் விட்டு தான் அவனை எப்படி இருந்தாலும் அதுக்கு வைக்கிறேன். நாங்கள் 9th 10th தாண்டிட்டாலே செய்ய ஆரம்பிச்சிடறாங்க எல்லா ஸ்கூல்லையும் இப்போலாம். அது வேற ஸ்கூல்லையும் ரொம்ப இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட விட மாட்டாங்க. வேளாண் விடுறது இல்லை ஞாயிற்றுக்கிழமையா. இதே நல்ல ஸ்கூல்லையும் விட்டுருவாங்க. வேற ஸ்கூலில் ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க. வச்சாலுமே அப்படி தான் வைக்கணும். அது ஃபஸ்ட்டே எங்கள் ஸ்கூலில் வச்சதே இல்லை. நான் ஆரம்பிச்சது இந்த சண்டே போக ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான். அப்படியா? எங்கெல்லாம் வச்சு பிடிச்சி அதே ஆஃப்டே வச்சு அனுப்பிச்சுட்ருவாங்க. ரொம்பலாம் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. முடிஞ்சு வேறு வீடியோ மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ எடுத்துப்பேன். எப்படி வேலை எப்படி நம்ம லாங்குவேஜ் பேசி கேட்டா ஏன் இல்லையா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கல்ல. ஆமாம் பயமா இருக்குதா? எனக்கு பயமா இல்லை. என் பொண்டாட்டி தான் பாவம். அப்படியே அதில் போயிடணும். நம்ம அங்கே அவங்கள சைடு ஓட்டலான்ட்டு அதில் வந்தோம். வாய்ப்பு கிடைக்கல. பின்னாடி அவதான் உட்காந்துட்டு போகலாம். இப்போ எப்படி நீ சொன்ன எனக்கு அடிவேரே கிடைக்கிடுச்சுன்னு. அடிவேர் கிடைக்கிட்டே உட்காந்து பண்ண முடியாது. அவங்க பண்ணுறது தான். அவங்க போலீஸானா? யார் சாமி சொல்லி தருவாங்க. நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நான் சொல்லி கொடுத்தேன். எஸ்ஐன்னு போட்டு ஒரு வாட்டி வீடியோலாம் போட்டுருக்கீங்களா? அவங்க பேர் ஃபுல்லாக போடாதுன்றாங்க. அது SL-டா. அப்படியா? எது எஸ்ஐன்னு பார்த்தது? அது SL. அவங்க பேர் வந்து சொர்ணலட்சுமி. அதனால் என் பேர் ஃபுல்லாக போடாதுன்றாங்க. சொன்னாக்கா ஏய் வீடியோ பார்க்க வெளியே வந்துடணும். அதனால் அவங்க பேர் வேண்டாங்க தம்பி அப்படின்னாங்க. சரி இங்கே நான் ஏன் பேர் போட்டேன்னா இவங்க வீடியோ டக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக பேர் போட்டேன். முதல்ல பேர் போடாமல் போட வச்சுருக்கேன். நீங்கள் மாட்டாக்கு மட்டும் பேரே போட ஆரம்பித்தேன். அப்படியா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டே செகண்ட் டேன்னு மட்டும் போடுவேன். சரி யார் ஃபஸ்ட் டே யார் செகண்ட் டே எப்படி தெரியும் அப்போ என்னாட்டி பேர் போட ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நல்ல யூஸாக இருக்குது. யார் நடிச்சிருக்கோம் ஸ்லோ பண்ணுமே மெதுவாக. ஏன்னா இங்கே ஸ்கூல் பிள்ளைங்க வெளியே வந்துடுவாங்க. யாராச்சும் வெளியே வந்துடுவாங்க. நம்ம திருப்பூர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே பஸ்ஸு நிற்கிதோ அந்த இடத்துல கவனமாக போகும். இப்போ தான்டா சொன்னாங்க. போக மாட்டேன் தானடா அவன். எடுத்துட்டான். நேற்று வாங்கினான். நேற்று போய் வாங்கிட்டு அவன் தான் ஃபோன் பண்ணான். அண்ணா நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னா கமலேஷ் மட்டும் வண்டி பறக்க விட்டான்னா அதனால் அவருக்கு கையில் சோழம் பண்ணான். ஏய் நான் இது ட்ரைவ் ஸ்கூலுக்கு வந்து
இப்போ இந்த 2வது பேட்ச் செட் ஆகி 99 பேர் 8 பேருக்கு இது வரைக்கும் லைனில் இருக்காங்க. ஒரு 90 பேர் டிரைவிங் போய் அங்கே ஆர்டி ஆஃபீஸ் போயிருப்பாங்க. மொதல் கஸ்டமர் அப்படியா? முதல் கஸ்டமர் 4 பிளேயர்ஸ்லேயே போட்டு ஆரம்பம் அடிச்சிருக்கோம். பத்தல ஏன் வேலு? இல்லை முதல் கஸ்டமர் பிளேயர்ஸ்லேயே போட்டு அனுப்பிச்சு விட்டாரு போல. இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துருப்பாங்க அந்த டேட்டில். இல்லை அந்த வேலை செய்யக்கூடாது. நிறுத்தி கரெக்டாக எடுத்துருக்கணும். என்னதான் வண்டி பள்ளத்தில் இருந்தாலுமே ஒரு சீக்கிரம் ரேஸ் பண்ணுறதான் வேண்டாம்லாம் சொல்லலை. அது ஸ்லோ சொல்லிக்க மாட்டாங்க. அவன் முதல்ல பார்த்த கை முதல்ல எல்லாவுக்கும் தார தாரையாக ஊற்றும். ரோட பார்த்தா நான் அத்தாடி கொண்டு விட்டுருப்பேன். டக்கு வந்த மாதிரி பின்னால் போயிட்டேன். நாளைக்கு தயவுசெய்து நல்லா தூங்குங்க. ஆளுக்கு ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. தண்ணி கேன் எடுக்காமல் போயிடாதீங்க. வண்டி கரெக்டான வண்டி எடுத்துகிட்டு போங்க. ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. ஸ்ப்ளெண்டரு ஷைனு அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போங்க. சைன் தான் வச்சுருக்கோம். காலையில் நேரத்தில் போயிருங்க. ஃபெயில் ஆனாலுமே மொத்தமாக ஃபெயில் பண்ணுறோம். இல்லை எது ஃபெயில் ஆகி அதை மட்டும் மறுபடியும் 15 நேரம் கழிச்சு போய் ஓடி காட்டணும். அதுக்கான லைசன்ஸ் மறுபடியும் 1000 ரூபா பணம் கட்டணும். பாஸ்போர்ட் வரைக்கும் லைசன்ஸ் கிடையாது. தரமாட்டாங்க. ஏன் இருக்கும் வேலை நான் இங்கே போன கீழே போட்டணும் தேடி. ஹலோ சொல்லுங்க ஜிஜி. ஓகே ஜிஜி, இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே 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 கேட்குது சேச்சி. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். தாஸ் வீட்டுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமா பரவாயில்ல? 2 வீலர் ராஜா, ஸ்கூட்டி. தனியாக ஸ்கூட்டி ராஜா. ஒரு காரம் அக்கா சொல்லுங்கக்கா. சரிங்க ஓகேக்கா.
போய் அந்த வண்டி மட்டும் ஓட்டி பார்த்தா டைட்டாக இருக்க மாதிரி இருக்காது. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சதுன்னா டைட்டாக இருந்திருக்காது. புரியல. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சதுன்னா டைட்டாக இருந்திருக்காது. இல்லை அவன் எடுக்கும் போதுமே ஃபுல்லாக பிடிச்சி தான் எடுத்தேன். அப்போ இது மரங்களே ரொம்ப டைட்டாக இருக்கு. ஃபுல்லாக பிடி இல்லையே, எட்டுக்கு 5வது கீரில். ஓகே, டைட்டாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கா? அது மண்ணை பிராந்தி, வேற ஒன்றும் இல்லை. தயவுசெய்து தண்ணி கேன் எடுத்துகிட்டு போய்க்கிங்கடா, எடுக்காமல் போயிடாதீங்க. ஒரு அண்ணன் தண்ணி கேன் எடுத்து குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த போயிட்டாங்க. அரவிந்தா போட்டுடலாமா? போட்டுரு அவன் தானே. இல்லை நான் கார்த்தி இல்லை நினைக்கிறேன். இப்போ அவர் கார்த்தி தண்ணி கேன் கொண்டு வரவர் கார்த்தி. தண்ணி கேன் குடிச்சு வண்டி ஓட்டுறவன் அரவிந்த். அந்த மாதிரி இருக்காங்களா? அவன் இன்னும் வரவே இல்லை. பதட்டமாக இருக்கு, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். டிக்கெட் ரைட்டில் போட்டுக்கோ. அப்படியே அந்த கட்டுக்குள்ளே போய் நிற்கிறேன். நிறுத்திட்டு ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணணும். அந்த ஆட்டோ கிட்ட போயிடு. தயவுசெய்து நாளைக்கு போய் கவனம் போகலாம். அந்த பஸ் விடக்கூடாது. போகலாம். எப்படி போனார் ஒரு புலிக்குட்டி? எப்படி போனார் ஒரு புலிக்குட்டியா? போகலாம். யாராலையும் இதுல பண்ண முடியாது. அவ்வளோதான். திருப்பிக்கலாம். பிள்ளைங்கிட்டா லெஃப்ட் போலாம். அப்படி வேறு வளர்த்து போகிறாங்க. இப்படி அங்கே போயிடலாம். அந்த ஆட்டோ கிட்ட போயிடலாம். ஆமாம், காந்தி. உங்களுக்கு டைம் ஆச்சு. ஏய் என்னங்க? ஓட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டு சாரி சார்